ஓம் நமச்சிவாய. பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 40க்கும் மேலான பாடல் பெறாத சிவஸ்தலங்கள் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றன. முதலாவதாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பெரிய கலந்தை என்ற ஊரில் இருக்கும் அருள்மிகு ஆதீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம். கோவையிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெரிய கலந்தை அமைந்திருக்கின்றது. பொள்ளாச்சி திருப்பூர் சாலையில் காட்டாம்பட்டியில் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து சென்றால் இந்த கோவிலை நாம் அடையலாம். இந்த கோவிலின் மூலவர் ஆதீஸ்வரர், உற்சவர் சந்திரசேகர், தாயார் பெரிய நாயகி, தலவிருஷம் சந்தன மரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த ஆலயத்தை பற்றி அருணகிரியார் திருப்புகழ் பாடியிருக்கின்றார். இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்புரிகின்றார். சிவனின் கருவறைக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாத வகையில் சுனை ஒன்று உள்ளதாக சொல்கின்றார்கள். இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. அம்பாள் சன்னதியில் தரப்படும் வெள்ளைக்கயிறை கட்டிக்கொள்ள நோய்கள் நமக்கு வராது என்பது நம்பிக்கை. பிரகாரத்தில் சனீஸ்வரர், ஸ்ரீதேவி, பூதேவி சமேத வரதராஜர் ஆகியோர் அருள்புரிகின்றார்கள். தலவிநாயகரின் திருநாமம் பாலகணபதி. இந்த ஸ்தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அம்பாளுக்கு மஞ்சள் கயிறு கட்டி செவ்வரளியால் பூஜை செய்திட திருமண தோஷம், புத்திர தோஷம் நீங்குகின்றது. சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்ற தோஷங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்துகின்றார்கள். இந்த தலத்தில் பெருமைகளை பார்ப்போம். இந்த ஸ்தலத்தில் சிவனை இந்திரன், பிரம்மன், சூரியன், வாரி, அகத்தியர், பதஞ்சலி மகரிஷி, சுந்தரானந்தர் உட்பட பலர் வழிபட்டிருக்கின்றார்கள். பதஞ்சலி தவம் செய்த இடத்தில் கல்கம்பம் போன்று இருக்கின்றது. இந்த ஸ்தலத்தை பற்றிய பெருமையில் காட்டி கொடுத்த நந்தி இது மிக முக்கியமானது. அதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். இங்கு தங்கியிருந்த படிக்காசு புலவர் என்பவர் தினமும் சிவனை குறித்து பாடல் பாடி பரிசாக பொற்காசுகளை பெற்று வந்தார். ஒரு சமயம் அவர் சுவாமியை நினைத்து மனம் உருகி கண்மூடி பாடிவிட்டு விழித்த போது சுவாமியும் அம்பாலும் அங்கு இல்லை. சிவன் தன்னை சோதனை செய்வதை உணர்ந்த அவர் அங்கிருந்த நந்தியிடம் சிவனும் அம்பிகையும் எங்கே என்று கேட்டார். அவர் மீது பரிவு காட்டும் வகையில் நந்தி தேவர் சிவன் மறைந்திருக்கும் திசையை நோக்கி தனது தலையை திருப்பி அடையாளம் காட்டிவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல இருந்து கொண்டார். இந்த விஷயம் சிவனுக்கு தெரியாமல் இருக்குமா? தலை இருக்கும்போது வால் அசையலாமா என கண்டித்தார். தங்கள் பக்தன் ஒருவன் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்திலேயே அவ்வாறு செய்ததாக சொன்னார். நந்தியின் கருணையை பாராட்டினார் சிவன். இங்கிருக்கின்ற நந்தி நேரே சிவனை பார்க்காமல் இடப்புறம் திரும்பியே இருக்கின்றது. இவரை வணங்கினால் சிவனிடம் சிபாரிசு செய்து கோரிக்கைகள் நிறைவேற உதவுவார் என்பது நம்பிக்கை. அடுத்த விசேஷம் என்னவென்றால், ரிஷபத்தில் அம்பாள். இந்த ஸ்தலத்தில் துர்வாச முனிவர் யாகம் செய்து அம்பாளை குழந்தை வடிவில் பெற்றார். அவள் கன்னிப்பருவம் எய்தியதும் ஆதீஸ்வரருக்கு மனமுடித்து வைத்தார். இந்த தேவியை துர்வாசரே இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்தார். புகுந்த வீட்டுக்கு வந்ததும் நந்தி தலை திரும்பி இருப்பதை பார்த்தாள். தன் கணவரை ஒரு பக்தனுக்காக காட்டி கொடுத்ததால் இப்படி இருப்பதாக தெரிய வந்ததும் அவரை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த அவள் அதன் மீது அமர்ந்தாள். நந்தி தேவருக்கும் மகிழ்ச்சி. சிவனை மட்டுமே சுமந்த தனக்கு அம்பிகையும் சுமக்க வாய்ப்பு கிடைத்தது குறித்து மேலும் மேலும் சந்தோஷப்பட்டார். கழுத்து சாய்ந்த வள்ளி. இங்கு சிவனுக்கு இடப்பின்புறம் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானியுடன் காட்சியளிக்கின்றார். வள்ளி தனது கழுத்தை வலப்புறம் சாய்த்தபடி காட்சி தருவது சிறப்பான விஷயமாகும். இந்த முருகனை பற்றி பாடியிருக்கின்ற அருணகிரியார் இந்த ஊரை குழந்தை நகர் என்று குறிப்பிடுகின்றார். அம்பிகையை துர்வாசகர் யாக குண்டத்திலிருந்து குழந்தையாக பெற்றதால்
இந்த நகருக்கு இப்படி ஒரு பெயர் வந்திருக்கலாம் என்று தெரிய வருகின்றது. இந்த ஸ்தலத்தின் வரலாறு என்ன? படைப்பு தொழிலை செய்வதால் தான் அனைத்திலும் சிறந்தவன் என அகங்காரம் கொண்டிருந்த பிரம்மன் தனது சாபம் நீங்க பல இடங்களிலும் சிவனை வணங்கி வந்தார். அவர் சந்தன மரங்கள் நிறைந்த இந்த பகுதிக்கு வந்தபோது சுயம்பு வடிவில் சிவன் இருந்ததைக் கண்டு அவரை வணங்கி சாபம் நீங்கப்பட்டார். பிற்காலத்தில் இந்த இடத்தில் கரிகார் சோழ மன்னர் கோவில் எழுப்பினார். இப்பேற்பட்ட விசேஷமான இந்த ஆலயத்தில் ஆனி உத்திரம், ஆடி வெள்ளி, சிவராத்திரி, நவராத்திரி, திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ஆலயத்தை தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.